இன்னும் சற்று நேரத்தில் பாக்யராஜின் இறுதிச் சடங்கு தொடங்கவிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நேற்று மாரடைப்பால் அவர் காலமானார். நேற்றிலிருந்து அவரது உடல் சென்னை வல்லூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இறுதி சடங்குகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வல்லூர் கோட்டை இல்லத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தான் அவரது உடலானது தகனம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் இறுதி சடங்குகள் நிறைவடைந்து வல்லூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு இறுதி ஊர்வல வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நேற்று மாரடைப்பால் காலமானார். அவரது உடல் பொதுமக்கள், திரைப்பிரபலங்கள் அஞ்சலிக்காக சென்னை வல்லூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. நேற்றிலிருந்து ஏராளமான திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நேற்று அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதே போன்று பல்வேறு திரைப்பிரபலங்களும் அவருடன் பயணித்த சக நடிகர்கள், சக இயக்குநர்கள் பலரும் நேரில் அவருக்கு அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். இந்நிலையில் நேற்றிலிருந்து அவரது உடல் சென்னை வல்லூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பொதுமக்கள், திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. இறுதி சடங்குகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இறுதி நேரத்திலும் கூட அவருடன் பயணித்த சக நடிகர்கள், இயக்குநர்கள் எல்லாம் அவருக்கு இறுதி அஞ்சலியை, தங்களுடைய கடைசி அஞ்சலியை செலுத்துவதற்காக வருகை தந்து இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது அவருக்கு இறுதி சடங்குகள் குடும்பத்தார் நடத்திய இறுதி சடங்குகள் குடும்பத்தார் முன்னில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இறுதி சடங்குகள் முடிந்து அவரது உடல் இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட இருக்கிறது. மலர்களால் இந்த இறுதி ஊர்வல வாகனமானது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் அன்புடன் உங்கள் பாக்யராஜ் என்று அவர் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அவரது கையெழுத்து போடும்போது வழக்கமாக இந்த வாசகத்தை பயன்படுத்துவார். அந்த வாசகம் அடங்கி அவருடைய கையெழுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய பதாகை அவரது இந்த இறுதி ஊர்வல வாகனத்தின் முகப்பு பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இறுதி ஊர்வல வாகனத்துல எம்ஜிஆருடன் பாக்யராஜ் இருப்பது போன்ற புகைப்படங்கள், அவருடைய குருநாதர் பாரதி ராஜாவுடன் பாக்யராஜ் இருப்பது போன்ற புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. மலர்களால் அந்த இறுதி ஊர்வல வாகனம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரியா வெடியை கொடுக்கக்கூடிய வகையில தற்பொழுது அவருக்கு இந்த இறுதி சடங்குகளானது அவரது இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. வீட்டில் தற்பொழுது இறுதி சடங்குகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு எடுத்து சென்று அங்கு இறுதி சடங்குகள் முடிந்து அவரது உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.